மாலை சூடி மரியாதை செய்து 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை தொடங்குகிறார். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். கொள்கை தலைவர்களுக்கு புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். தாவே காவின் புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வெற்றி தலைவரின் புகழ் வணக்கம். மலர் போல் மனம் கொண்ட வெற்றி தலைவர் எம் கொள்கை தலைவர்களுக்கு மலர்கள் தூவி அவர் புகழை நெஞ்சில் ஏந்தி முதல் மரியாதையை அந்த தலைவர்களுக்கு செய்கிறார் இந்த தலைவர், மக்கள் தலைவர், வெற்றி தலைவர். தமிழக அரசியலின் தனிப்பெரும் அடையாளமாக உருமாறி இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் அவர்கள் கொள்கை தலைவர்களுக்கு மாலை சூடி மரியாதை செய்து இதோ தனது பொற்கரங்களால் வெற்றி கொடியேற்ற வருகிறார் வெற்றி தலைவர். வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தமிழக வெற்றி கழகம் வாழ்கவே. இதோ பறக்கிறது வெற்றி கொடி, இதோ பறக்கிறது தமிழக வெற்றி கழகத்தின் கொடி, இதோ பறக்கிறது நாளைய தீர்ப்பை எழுத போகிற வெற்றி கொடி.
நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணிலிருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன். நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதும் இறையாண்மை மீதும் நம்பிக்கை வைத்து அனைவருடன் ஒற்றுமை, சகோதரத்துவம், மத நல்லிணக்கம், சமத்துவம் ஆகியவற்றை பேணிக் காக்கின்ற பொறுப்புள்ள தனி மனிதராக செயல்படுவேன். மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நலச் சேவகராக கடமையாற்றுவேன் என உறுதியளிக்கின்றேன். சாதி, மதம், பாலினம், பிறந்த இடம் ஆகியவற்றின் பெயரில் உள்ள வேற்றுமைகளை களைந்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க பாடுபடுவேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவ கொள்கையை கடைபிடிப்பேன் என்று உளமாற உறுதி கூறுகின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா வருகின்ற வழியெல்லாம் பார்த்திருப்பீர்கள். வீதி எங்கும் வீடெங்கும் ஓங்கி ஒலிக்கும் ஒரே பெயர் விஜய், விஜய், விஜய் என்ற ஒரே பெயர். வண்ண கோலமிட்டு வாசலில் வாழை மரம் கட்டி வீதியெங்கும் வாழை மரம் நட்டு பட்டொலி வீசி பறக்கின்ற ஒரு கொடி, அது தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி கொடி, வெற்றி கொடி, வெற்றி கொடி. எத்தனை எத்தனை ஏற்பாடுகள்! நேற்றுதானே தைப்பூசம். தமிழக வெற்றி கழகத்திற்கு இன்று ஒரு தைப்பூசம் வந்துவிட்டதா? அதைத்தான் அன்றே தலைவர் சொன்னார். அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரவில்லை, ஒரு படைக்களமோடு தலைவருக்கு வந்திருக்கிறார். இந்த படைக்களத்தை வழிநடத்தும் எங்கள் ஆசான், போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அவர்களே வருக, வரவேற்புரை தருக. அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அண்ணனை வரவேற்கிறேன். உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறேன். இன்று நம் நெஞ்செல்லாம் நிறைந்திருக்கிறது. நம் தலைவர் தளபதி தமிழக வெற்றி கழகம் எனும் ஒரு மாபெரும் கட்சியை தொடங்கி இன்று 3ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறோம். இது வெறும் கேலண்டர் தேதி அல்ல, தமிழக அரசியலில் ஒரு புதிய விடியல் பிறந்த தினம். உங்களைப் போல் நானும் ஒரு தளபதி தொண்டனாக இந்த மேடையில் நின்று பேசுவதை பாக்கியமாக கருதுகிறேன். கடந்த 2 ஆண்டுகள் எப்படி நகர்ந்தன என்பது நமக்கே தெரியவில்லை. உழைப்பால் உயர்ந்த ஒரு உச்ச நடிகராக நாம் கொண்டாடிய நம் தளபதி இன்று ஒரு தலைவராக நம்மையும் பல கோடி உள்ளங்களையும் வழி நடத்துவதை நினைக்கும் போது பெருமையாக இருக்கிறது. மக்களின் அடிப்படை தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாம் வீதியில் இறங்கி போராடிய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒரு மாபெரும் சரித்திரம். ஒவ்வொரு நிமிடமும் நம் தளபதியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். சொல்வதை விட செய்வதே மேல் என்று சத்தமில்லாமல் நம் தலைவர் தளபதி ஆற்றிய மக்கள் நற்பணிகளே இன்று நம்மை இவ்வளவு உயரத்தில் நிறுத்தியுள்ளது. அரசியல் என்பது பலருக்கு அதிகாரம், ஆனால் அது நமக்கு சேவை. மற்ற கட்சிகள் போல் அவதூறுகளில் நேரத்தை வீணடிக்காமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் கிளைகளிலும் நாம் செய்த பணிகளை தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. நம் தலைவர் காட்டிய வழியில் ஒழுக்கமும்
கட்டுப்பாடும் கொண்ட ஒரு படையாக நாம் வளர்ந்திருப்பதுதான் இந்த 3ஆம் ஆண்டு தொடக்கத்தில் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. இன்று ஊரெங்கும் ஒரே சத்தம், அது வெற்றி தலைவரின் விசில் சத்தம். குட்டி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் நம் தலைவர் தளபதி அவர்களின் சின்னம் சென்று சேர்ந்து விட்டது. யார் என்ன கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, 3000 கொடுத்தாலும் சரி, ஏன் 5000 கொடுத்தாலும் சரி, இந்த 5 ரூபாய் விசில் அனைவரையும் தோற்கடித்து காட்டும். உங்கள் அனைவரையும் மீண்டும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறேன். வெற்றி நிச்சயம். வாழ்க தமிழக வெற்றி கழகம், வெல்க நம்ம தலைவர் தளபதி. நன்றி, வணக்கம். எங்களையெல்லாம் கத்தி கத்தி VTV கணேஷ் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் தமிழக வெற்றி கழகம். அத்தனை உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் அண்ணனுக்கும் மாவட்ட செயலாளர்களும். 3ஆம் ஆண்டு தொடக்க விழா ஒரே மந்திரம் தான், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். தமிழக வெற்றி கழகம் வாழி. இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா நம்மளை பத்தி நாமளே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, அதனால கொஞ்சம் வித்தியாசமா 4 அரங்கமா பிரிச்சிருக்கோம். முதல்ல கலை அரங்கம். இந்த மேடையில் கலையால் இசையால் நம்ம வாழ்த்த ஒருத்தர் வராரு. அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. உலகறிந்த நாடறிந்த அற்புதமான கிராமிய இசை பாடகர் கலைமாமணி வேல்முருகன் ஐயா அவர்களை வருக வருகன்னு வரவேற்கிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். ஆனா இந்த ரூமுக்குள்ள கூட கண்ணாடி போட்டு வந்தீங்க பாருங்கண்ணா, அது நல்லா இருக்கு. போட்டுங்க போட்டுங்க. அது தலைவர் முன்னாடியே கான்பிடண்டா போட்டு நீங்க நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. சார் மாறி போட்டுங்க சொல்றாரு தலைவர், போடுங்கண்ணா. சூப்பர். அந்த இசையே நம்மை வாழ்த்த போகுது. அவருடைய குழுவினர் வந்திருக்கிறாங்க, அற்புதமான ஒரு குழுவினர் வந்திருக்கிறாங்க. அண்ணா, முதல் பாட்டு என்ன பாட்டு பாட போறீங்க? நீங்கள் சொல்லிட்டீங்க தைப்பூசம் அப்படின்னு சொல்லி. உண்மையிலேயே இன்னைக்கு தான் தைப்பூசமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதனால் எப்பொழுதுமே நம்மளுடைய தமிழ் மூத்த கடவுள் முருகர் தான். அதனால் அந்த முருகரை வணங்கி, உள்ளத்திலே நீங்கள் இருக்க, உங்களை நம்பி நாங்கள் இருக்க அப்படிங்கிற ஒரு பாடலோடு. சூப்பர்ண்ணா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க. முருகரை தான் சொல்றீங்க? ஆமா. ஓகே ஓகே ஓகே. மக்களே, மேலை நாட்டு இசை நம் காதுகளில் சத்தமிடுகிறது. இந்த ஏழை நாட்டு இசை தான் எங்க காதுகளை எல்லாம் முத்தமிடுகிறது. அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வேல்முருகன் குழுவினர். உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பினா. பரவாயில்ல அண்ணா, நீங்க வந்து எங்க அண்ணன் முன்னாடி இருக்கீங்க. என்னென்ன நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க? எத்தனை நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கீங்க? ஒரு 80 நாடுக்கு 80 நாடுகளுக்கா? வரணும். சபாஷ். சிங்கப்பூர், மலேசியா, அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா. ஆமாங்க. சூப்பர். எங்க பசங்கெல்லாம் பாருங்க, எங்க தங்கச்சிலாம் சிங்க பெண்களை பாருங்க. எங்களுக்காக. ஆனா அதை விட இன்னைக்கு முகம் பூரா எனக்கு அப்படியே இருக்கு. நான் வெள்ளையா ஆனாலும் ஆயிடும் போல இருக்கு. அவ்வளோ சிரிப்பா இருக்குது, சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்குது. நீங்க எப்பவுமே வெள்ளை தானே, தமிழ் நிறன. நீ சாக்லேட் ப்ரௌன், ஏன்னா நானும் சாக்லேட் ப்ரௌன். என்ன நாட்டு பாடல் பாடலாம் அடுத்து? எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாடு போல வருமா, தமிழ்நாடு போல வருமா? அதனால நம்மளுடைய பாரம்பரிய பண்பாட்டு பாடல்களே, பண்பாட்டு கலைஞர்களோடு நம்ம இசைக்குழுவினருக்கு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். சூப்பர். இதோ நம்ம கலைமாமணி வேல்முருகன் வழங்கக்கூடிய அற்புதமான நாட்டுப்புற பாடல். நல்ல நல்ல கைத்தட்டல் உற்சாகப்படுத்துங்க, கலக்குங்க.
தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல, தமிழுக்காக ஆடும் தலைவர் எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்கள். தலைவர் ஆட வைத்த நம்முடைய கலைமாமணி வேலுமுருகன் அண்ணனுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நீங்க நல்லா இருக்கணும், 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். எங்களை வாழ்த்திய உங்களுக்கு மிக்க நன்றி. தமிழக வெற்றி கழகம் வாழி. அடுத்து கலையரங்கம் நிறைவடைந்தது. இப்போது தமிழ் அரங்கம். பிறந்து சிறந்த மொழிகளின் மத்தியில் சிறந்தே பிறந்த ஒரு மொழி இருக்குன்னா அது நம்ம தமிழ் மொழி தாங்க. அது எங்களுக்கு மட்டும் தாய்மொழி அல்ல, உலக மொழிகளுக்கெல்லாம் ஒரு மொழி தாய்மொழி, அதுதான் எங்களுடைய தமிழ் மொழி. அந்த தமிழால் வாழ்த்துகிற தமிழரங்கம். இவங்களை பத்தி சொல்லணும்னா பேச்சு கலைக்கென்று உலகம் முழுக்க பல நாடுகள் சென்று அற்புதமாக பேசக்கூடிய சொற்பொழிவாளர் அருமை சகோதரி முனைவர் சுமதி ஸ்ரீ அவர்களை அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வருக வருகன்னு வரவேற்கிறோம். வாங்கம்மா, உங்க தன்னம்பிக்கை தமிழ் உரையை தாங்கம்மா. நம்ம சிங்கப்பெண்ணை நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கப்பா. வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய பல லட்சம் மக்களின் பாசத்தை பெற்றிருக்கக்கூடிய தலைவர் அவர்களுக்கும் அவர் நெஞ்சத்தில் குடியிருக்கும் தொண்டர்களுக்கும் இங்கே கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். பெரியோர்களே, எனக்கு தெரியும், நான் எதுவுமே பேசாம தலைவர் அவர்களின் பெயரை சொன்னாலே எனக்கு கைத்தட்டல் கிடைக்கும். ஆனால் தமிழரங்கத்தில் மாபெரும் ஒரு மேடையில் தமிழனின் பெருமையை சொல்வதை நான் கடமையாக கொண்டு பேச ஆரம்பிக்கிறேன். தமிழ் திருக்குறள் இருக்குல்ல, முதல் குறள் கவிஞர் அறிவுமதி சொன்னார், நாமெல்லாம் தப்பு பண்ணா வீட்டில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க 2 அடி கொடுத்தாதான் திருந்துவேன். நாம் எல்லோரும் தவறு செய்தோம், நம்மை திருத்துவதற்காக நம் பாட்டன் வள்ளுவன் 2 அடி கொடுத்தான். அதுதான் திருக்குறள். அதிலே முதல் குறள், அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இதுல ஒரு தப்பு இருக்கிற மாதிரி இல்ல. அகரம்தான் உலகத்தில் உள்ள எல்லா மொழிக்கும் முதல் எழுத்துங்கிறார் வள்ளுவர். இங்கிலீஷ்ல எது முதல் எழுத்து? அப்புறம் ஏன் வள்ளுவர் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிக்கும் அகரம்தான் முதல் எழுத்துன்னு சொன்னார்? ஏன் சொன்னார் தெரியுமா? நம் தமிழ் மொழி எப்படிப்பட்டது தெரியுமா? பாவே மாணிக்கனார் அகரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். பெரியோர்களே, இந்த உலகத்துல நீங்க எந்த மொழியை எடுத்துக்கொண்டாலும் 4 விதத்துல தான் எழுத முடியும். ஒன்னு வட்டம், இன்னொன்னு அரை வட்டம், இன்னொன்னு குறுக்கு கோடு, இன்னொன்னு நேர்கோடு. ஆங்கிலத்துல 2 நேர்கோடு 1 குறுக்கு கோடு. ஹிந்தியில அரைவட்டம், அரைவட்டம், குறுக்கு கோடு, நேர்கோடு. உலகத்தில் எந்த மொழியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நம் தாய் தமிழின் அகரத்தின் வடிவத்தில் தான் எழுதியாக வேண்டும் என்பதால் தான் பாட்டன் வள்ளுவன் சொன்னான், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பாடுகிற போது லஞ்சம் ஊழல் பற்றியெல்லாம் பாடினார்ல. இதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா, ஒருவேளை இந்த மேடையில் பேசியதற்காக எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர் பாடியதை தொடர்ந்து நான் சொன்னேன் என்பதற்காக, வேறு ஒன்றுமில்லை. பெரியோர்களே, கட்சியினுடைய உறுதிமொழியை நீங்கள் எடுத்தீர்கள். நெஞ்சிலே கை வைத்து இந்த நாட்டிற்காக தமிழ் மண்ணிலிருந்து உயிர் நீத்த தியாகிகளின் வீரத்தை என்னாலும் போற்றுவோம்னு உறுதிமொழி எடுத்தீங்கல்ல, என்னாலும் போற்றணும், நம் பிள்ளைகளுக்கு சொல்லணும். பெரியோர்களே, வருத்தத்தோடு சொல்கிறேன், மரபின் மைந்தன் முத்தையா ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்ட தியாகி, ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் விட்டார், கோயமுத்தூரிலே சிறைச்சாலையிலே செக்கிழுத்தார். பெரியோர்களே, வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய புத்தகங்களுக்கு ராயல்டி வருது, அரசு நாட்டுடைமை ஆக்கினதுனால. அந்த செக்கை கொடுக்கிறதுக்கு ஒரு அதிகாரி வர்றாரு. அவரு வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய மகன் பாலேஸ்வரங்கிட்ட லஞ்சம் கேட்டாராம். இந்த நாட்டிற்காக சிறையிலே செக்கெழுத்த, ஆங்கிலேயனுக்கு எதிராக கப்பல் விட்டு உயிர் நீத்த சுதந்திர போராட்ட தியாகியின் புத்தகங்களுக்கு ராயல்டி கொடுக்க லஞ்சம் கேட்ட நாடு சார் இந்த நாடு. தியாகிகளின் நினைவை போற்றுவோம்னு சொன்னீங்கல்ல, நாம் எல்லோரும் போற்ற வேண்டும். முக்கியமாக ராஜராஜ சோழன், தமிழ் மாமன்னன், எப்பேற்பட்ட சாதனைகளை செய்திருக்கிறான் தெரியுமா? அவனுடைய ஆட்சி நிர்வாகத்திறன் எப்பேற்பட்டது தெரியுமா? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆட்சி செய்த போது அவனுடைய ஆட்சியில் பெண்கள் அதிகாரிகளாக இருந்தார்கள். அவர்களுக்கு பேர் அதிகாரிச்சிகள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கோமா? அதிகாரி கேள்விப்பட்டிருக்கிறோம். எருதூர்
குஞ்சரமல்லி அந்த அம்மாவுக்கு கீழே 180 பெண்கள் வேலை பார்த்தார்களாம். ஆட்சியில இருப்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நம் தமிழர் காமராஜரைத்தான் உதாரணமாக சொல்ல வேண்டும். முதலமைச்சர் ஆகிறார் காமராஜர். பெரியோர்களே, மாபெரும் மேடை. தமிழனுடைய பெருமையை பேசுவதற்கு இது போன்ற மேடை கிடைக்காது என்பதால் பதிவு செய்கிறேன். காமராஜர் முதலமைச்சர் ஆகிறார், அமைச்சரவையை அமைக்கிறார். இரட்டைமலை சீனிவாசனுடைய பேரன் பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக ஆக்குகிறார். எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். எப்படி இவரை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கலாம்? காமராஜர் சொன்னார் இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போக கூடாதுன்னு வச்சிருக்கீங்கல்ல, அதற்காகத்தான் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன். பரமேஸ்வரனையும் அவனுடைய சொந்தக்காரர்களையும் இனி எந்த கோவிலுக்கு போனாலும் பரிவட்டம் கட்டி கும்பிட்டு கூப்பிடுவீங்களே, அதற்குத்தான் அவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்கினேன் என்று சொன்னவர் காமராஜர். காமராஜர் ஏங்க கருப்பா பிறந்தாரு? கருப்பு தானே காமராஜர், கருப்பு தானே. ரொம்ப அழகா அப்துல் காதர் சொன்னார், ஏன் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார் தெரியுமா? படிப்பதற்கு வசதி இல்லாத ஏழை பிள்ளைகள் எழுதி பழகும் கரும்பலகையாக அவரே இருக்க போகிறார் என்பதால் எங்கள் காமராஜர் கருப்பாக பிறந்தார். ரொம்ப அழகா தலைவர் ஒரு பாட்டுல, சிங்கப்பெண்ணை பாட்டுல, சிங்கப்பெண்கள் சிங்கத்துல பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். சிங்கப்பெண்ணுன்ற வார்த்தை ரொம்ப பொருத்தமானது. அதுல உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும் நம்பாதே. எல்லோருக்கும் சொல்கிறேன். ராஜ்மோகன் அவர்கள் என்னை அழைத்த போது சொன்னார், எங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கை உரையாற்ற வேண்டும் என்று சொன்னார். ஒரு செய்தி சொல்கிறேன், உன்னால முடியாது, நடக்காது, எதுக்கு வீணா, இப்படிதான் சொல்லுவாங்க. எத்தனை பேர் நம்மளை கைத்தட்டி ஊக்குவிப்பாங்க? இல்லை, மனசுல வச்சுக்கோங்க. ஒரு சிங்கப்பெண்ணை உதாரணமாக சொல்கிறேன். வில்மா ருடால்ஃப் அந்த பொண்ணு பேரு. 5 வயசா இருக்கும்போது டபுள் நிமோனியால கால் நடக்க முடியாம போயிடுச்சு. மருத்துவர் சொன்னார், உங்கள் மகள் நடக்க மாட்டாள். வில்மா ருடால்ஃப் சொன்னால், டாக்டர் நான் நடப்பேன். உன்னால் முடியாது. டாக்டர் சொன்னார். ருடால்ஃப் என்ன பண்ணா தெரியுமா? சுவத்தை பிடிச்சிட்டு முதல்ல எந்திரிச்சு நிக்க ஆரம்பிக்கிறா. அப்புறம் மெதுவா நடக்கிறா. ஒரு நாள் அம்மா பார்த்துட்டு, பாப்பா நீ நடப்பியான்றாங்க. நான் ஓடுவேன் அம்மா. ஓடுவியா? உன்னால் நடக்க முடியாது என்று ஒரு மருத்துவர் சொன்னாரே, அவர் முன்னால் நான் ஓடுவேன். ஓட போறியா? ஓடி வந்து அந்த அம்மா சொன்னாங்க, என் புள்ள நடக்கிறா டாக்டர். டாக்டர் சொன்னார், அது அவள் உயிருக்கு ஆபத்து, அவள் நடக்க கூடாது. வில்மா சொன்னால், உன்னால் முடியாது என்று சொல்கிறீர்களே, நான் ஓடுவேன். எங்கே தெரியுமா? ஒலிம்பிக்ல ஓடுவேன். பெரியோர்களே, 1960ஆம் ஆண்டு ரோமில் நடந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் நடக்கவே முடியாது என்று டாக்டர் சொன்ன வில்மா ருடால்ஃப் ஓட்டப்பந்தயத்தில் 3 தங்கப்பதக்கங்களை வாங்கினாள் என்பது வரலாறு. உன்னால முடியாது, நீ ஜெயிக்க மாட்ட, நீ வரமாட்ட என்று சொல்வார்கள். ஆனால் நம் பாட்டன் வள்ளுவன் சொல்கிறான், வினை திட்பம் என்பது மனத்திட்பம். உன் வெற்றியை முதல்ல நீ மனசுல முடிவு பண்ணு, வெற்றி உன் காலடியில் வந்து விழும் என்று வள்ளுவர் சொல்கிறார். பெரியோர்களே, தமிழ் மொழியின் சிறப்பையும் தமிழர்களின் சிறப்பையும் ஒரு தன்னம்பிக்கை உரையும் பேச கிடைத்த அருமையான மேடை. தலைவரை பற்றி ஒரு செய்தி. விஜய்னா என்னங்க அர்த்தம்? ஒரு வார்த்தைக்கு முன்னால் வி என்கிற எழுத்து வந்தால் அதற்கு மேல் இன்னொன்று இல்லைன்னு அர்த்தம். என்னை போன்ற ஆன்மீகவாதிகள் நாங்கள் விநாயகருக்கு உதாரணம் சொல்வோம். நாயகன் என்றால் தலைவன், விநாயகன் என்றால் அதற்கு மேல் ஒரு தலைவன் இல்லை. ஜெய் என்றால் வெற்றி, விஜய் என்றால் அதற்கு மேல் இன்னொரு வெற்றி இல்லை என்று அர்த்தம். பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள், கட்சியின் பெயரில் வெற்றியை வைத்திருக்கக்கூடிய தாங்கள், எடுத்துக்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் எண்ணற்ற வெற்றிகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுவதற்கு முன்னால், தமிழ் மொழியினுடைய சந்தம், எல்லாரும் முருகனை பத்தி பேசினாங்க. முருகன் அருணகிரிநாதருக்கு கொடுத்த அந்த தமிழ்ல ஒரு பாட்டுங்க, இது தமிழ் பாட்டு. இப்ப நான் சொல்ல போற பாட்டு எல்லாம் நம்ம பிள்ளைகள் மேற்கத்திய இசைதான் பெருசுன்னு நினைக்கிறாங்களே. இப்ப நான் தமிழ் பாட்டு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க.
துப்பாரப்பா டற்றை மொய்க்கால் சொற்பா விளிமு குணமோகம் துற்றாயப்பி டற்றோலிற்றை சுற்றாமதன பிணித்தோயும் இப்பா வக்கா எத்தா சைப்பா டெற்றை உலகிர் பிறவாதே எத்தார் வித்தா ரத்தே கிட்டா எட்டா அருளை தரவேணும் தப்பா மற்பா டிச்சே விப்பார் தத்தாம் வினையை களைவோனே தற்காலிச்சோர் செற்றாய்மைப்போ தத்தாய் தனிகை தனிவேலா அப்பா கைப்பா லைப்போல் சொற்பா வர்க்காவதன தனிவோனே அப்பா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே அத்தா நித்தா முத்தா சித்தா அப்பா குமர பெருமாளே. இதுதான் தமிழ். தமிழில் எத்தனையோ பெருமைகள் இருக்கிறது ஐயா. நம்முடைய வாவு சிதம்பரம் பிள்ளையையும் நம் தமிழ் மன்னன் ராஜராஜ சோழனையும் காமராஜரையும் பேச கிடைத்த இந்த மேடை எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. அதை பேச வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் முனைவர் சுமதிஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அம்மா வாங்கம்மா, தலைவர் கூப்பிடுறார். நாடறிந்த நல்ல அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் சார். தமிழக வெற்றி கழகம் தனது 3ஆம் ஆண்டின் தொடக்க விழாவில் முத்தமிட்டு கொண்டிருக்கிறது. நீங்க பல வரலாற்றை பார்த்தவர். உங்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம், எங்கள் தன்னிகரில்லா தலைவர், இந்த தொண்டர்கள் இவர்களினுடைய போக்கு, இந்த திசை குறித்து சில வார்த்தைகள். முதல்ல இந்த 3வது ஆண்டு விழாவில் நுழைந்திருக்கிற தமிழக வெற்றி கழகத்திற்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்த பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும் துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த முறை 3 வருடம் முடிஞ்சு 4வது ஆண்டு விழாவின் போது தமிழகத்தின் முதலமைச்சராக கலந்து கொள்கிற இந்த விழா இதே அரங்கிலே அல்லது இதை விட பெரிய அரங்கிலே நடக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 2 கட்சிகள் தான் 100 ஆண்டுக்கு மேலே இன்றைக்கும் களத்தில் இருக்கின்றன. ஒன்று காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று கம்யூனிஸ்ட் கட்சி. நம்முடையன்னா நீங்கள் நம்ம மெம்பரை சேரல, ஆனால் மானசீகமான ஆதரவாளர் ஃப்ரம் டே 1 முதல் நாளிலிருந்து நான் ஆதரிக்கிறேன். ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கட்சியாக இருக்கிறது, வேறுபட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. 2 கட்சிகளை பார்த்து அலுத்து சலித்து வெறுத்து போன என்னை போன்ற ஒரு 30% தமிழர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த கட்சி அமைந்திருக்கிறது என்பதுதான். நான் பல நேர்காணலில் பேசி நீங்கள் கேட்டிருப்பீங்க, 51 வயசுல இவ்வளவு நிதானம் ஆகவே ஆகாது. எவ்வளவுதான் ப்ரோவோக் பண்ணாலும் அதை அமைதியாக கடந்து செல்கின்ற அவருடைய அந்த நிதானம்தான் இந்த கட்சியினுடைய வெற்றிக்கு அடித்தளம் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்சி பல 100 ஆண்டு காலம் ஓங்கி வளர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், தமிழ்நாட்டை மேம்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது பல பேர் கட்சி தொடங்கி கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இன்றைக்கு இந்த கட்சிக்கு 2 வருஷம்தான் ஆயிருக்கு வயசு, குழந்தை என்ன கேட்டா. ஆனால் இந்த குழந்தை 28-30% மக்கள் ஆதரவை பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இது நாளுக்கு நாள் அதிகம். இந்த கிராஃப் ஏறிக்கிட்டே இருக்கும், மற்றவர்கள்லாம் இறங்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு 70 நாள் 80 நாள் தான் இருக்கு. நிச்சயமாக வெற்றி கோட்டை இது தன்னந்தனியாகவே தொடும் என்ற நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் 30 வருஷம் அரசியல் பண்ணவர்கள்லாம் எனக்கு தெரியும், இன்னும் 3% வரல. 16 வருஷமா ஒருத்தர் களமாடிட்டு இருக்காரு, அவர் 8% தாண்டல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் இன்றைக்கே 30% அதை தாண்டி இருக்கிறார் என்றால் இது ஒரு இமாலய வளர்ச்சி, அசுரத்தனமான வளர்ச்சி. நேற்று கேரளாவில், எனக்கு கேரளா கனெக்ஷன் உண்டுங்க, ஏன்னா என் மனைவி கேரளாவை சார்ந்தவர், ஆலப்புழை. மாதத்துக்கு ஒரு வாட்டி நாங்கள் போயிருப்பேன். ஸோ கேரளா பாலிடிக்ஸ் எனக்கு அத்துப்படி. அங்கே ஒருத்தரை 1,28,000 பேர் அவங்க கிட்ட சாம்பிள் எடுத்து அந்த நிறுவனம் தமிழ்நாடு எலெக்ஷனை பற்றி ஒரு போல் போட்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் தான் போட்டி கடுமையாக இருக்கிறது
என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு ஊடகம் சொன்னா நான் நம்ப மாட்டேன், ஈவன் இந்தியா டுடேவே சொன்னாலும் நம்ப மாட்டேன். எல்லாம் வந்து பயாஸ்டு, ஒரு நடுநிலை கிடையாது. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, த கேப் இஸ் கெட்டிங் ஷார்ட்டர். 1% 1.5% தான் இருக்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும். ஆக அது வந்து எந்த நேரத்திலும் பிரீச் பண்ணலாம் என்ற ஒரு கருத்து நேற்று இரவு நான் பார்த்தேன். அதே போல நீங்கள் விரும்பும் சீஃப் மினிஸ்டர் என்ற இடத்துல ரொம்ப ஷார்ட்ல 2 பேர் இருக்காங்க, ஸ்டாலினும் திரு விஜய் அவர்களும். ஆனால் 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் 7வது இடத்துலயும் 6வது இடத்துலயும் இருக்கிறாரு. நாளைக்கு முதலமைச்சர் ஆகலான்னு ஒருத்தர் கனவு கண்டுட்டு இருக்காருல, அவர் 15வது இடத்துல இருக்கிறாரு. ஆகவே இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் வளர்ச்சி என்பது வியக்கத்தக்கதாக இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுமே பதட்டத்தில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள். அதை என்னால் உணர முடிகிறது. வெளியே ஒன்றா சொல்லிக்கலாம், நாங்கள் 75 கட்சி, நாங்கள் 50 வருஷம் கட்சின்னு. ஆனால் அவர்களுடைய தேர்தல் தயாரிப்புகள் 1.5 வருஷத்துக்கு முன்னாலே தொடங்கினாங்க. கலைஞர் அவர்கள் எம்ஜிஆர் கிட்ட 13 வருஷமா ஆட்சியை பறிகொடுத்து இருந்த போது கூட ஒருபோதும் 6 மாசத்துக்கு முன்னால தேர்தல் பணியை தொடங்கியதே இல்லை. ஆனால் நாங்கள் தான் 21ல் 26ல் 31 36ன்னு வாய்ச்சவடால் அடிக்கிறவர்கள் 2.5 வருஷத்துக்கு முன்னால இருந்தே இந்த வேலையை தொடங்கிட்டாங்க. ஆகவே அவர்களுக்கு உண்மையிலேயே களத்தில் என்ன இருக்குது என்று தெரிகிறது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு வந்து கரூரில் வந்து நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, விசாரணை இருக்கு. ஆனாலும் இவர் வெளியே வரக்கூடாது என்று நல்ல வேளையாக மிகச்சரியாக அந்த 2 விஷயத்தை வந்து நீங்கள் நீதிமன்றத்தில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது ரொம்ப தேவையானது. இறுதியாக ஒன்று, ராஜ்மோகன் வரார், எனக்கு சிக்னல் கிடைக்குது. இறுதியாக ஒன்று என்னன்னா, லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான ஆட்சியை உங்களுடைய மையமான கோஷமாக வையுங்கள். ஏன்னா அதுக்கு இவங்க 2 பேராலும் ஒண்ணுமே சொல்ல முடியாது. அதனாலதான் ஆதவ் அர்ஜுனாவை பர்சனலா திட்டிட்டு இருக்காங்க, பிளாக் டிக்கெட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ஆண்ட கட்சி ஆளுங்கட்சி 2க்குமே நாங்கள் ஊழலற்ற ஆட்சியை தந்திருக்கிறோம் அல்லது இனிமேல் தருவோம் என்று நான் எழாது. ஏன்னா அவ்வளவு முடைநாட்டம் எடுத்த ஊழல், எல்லா இடத்துலையும் ஊழல். இன்னைக்கு சொன்னாங்க பாருங்க, எனக்கு முன்னால பேசுறாங்களே, தியாகி அவருடைய புக்கு ராயல்டி வாங்கறதுக்கு லஞ்சம் கேட்கறாங்கன்னு. ஆக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எல்லாம் தெரியுதுங்க. ஊடகங்கள் அடிமை ஊடகங்களா இருக்கு. ஊடகம் என்பது இன்னைக்கு பெண் நிறுவனத்தின் கைப்பாவையாக செய்யப்படுகிறது. அது எல்லாருக்கும் தெரியுது. அதனால தான் சமூக ஊடகங்கள் இன்னைக்கு பவர்ஃபுல்லா இருக்கு. எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ல இருந்து ஸ்டூடெண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நாட்டு நடப்பு தெரியுது. அதனால நீங்க நிறைய பேசுங்க, செய்யுங்க. ஆனா உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்ஸ், மைய புள்ளி என்னவா இருக்குன்னா, 2 பேருமே அலறக்கூடியது, பதில் சொல்ல முடியாதது, லஞ்ச லாவண்யமற்ற நியாயமான நேர்மையான ஆட்சியை தருவோம் என்பதை உங்க மைய புள்ளியா வச்சிங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி நன்றி. ஒரு நல்ல கரவுளை கொடுத்துடலாம். வயதில் மூத்தவர், அறிவியல் ஞானி, அரசியல் ஞானி. எனக்கு டிஎஸ்எஸ் மணி ஐயா கிட்ட ஆச்சரியமான விஷயம்னா, நாம் அவர் கூட எந்த தொடர்பும் இல்லை. சின்ன வயசுல இருந்து புத்தக கண்காட்சிகள் ஐயா பேசுவதை பார்த்து வளர்ந்தவர்கள நாமளும் ஒருத்தங்க. குக்கிராமங்களில் கூட ஒரு கொடி பறக்கிறது, அந்த ஒரு கொடி தமிழக வெற்றி கழகத்தின் கொடி என்று சுட்டி காட்டியவர். இப்படி இந்த தமிழக வெற்றி கழகம் உண்மையிலே கிராமங்கள்லாம் நீங்க பாத்தீங்களா? ஏன் அப்படி சொன்னீங்க? நீங்க ஒரு நடுநிலையாளர், எந்த கட்சி சார்பில் எனக்கு நல்லா தெரியும். அந்த கூற்று என்ன காரணம்? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு? சில வார்த்தைகள். நண்பர்களே, தோழர்களே, இளவல்களே, உள்ளபடியே தமிழக வெற்றி கழகத்தினுடைய 3வது ஆண்டு தொடக்க விழா என்று வரும்பொழுது வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னா, டாமினேட்டிங் ட்ரெண்ட்னு ஒரு ட்ரெண்ட் இருக்கு.
ஆதிக்கம் செலுத்தும் போக்கு தேர்தல் அரசியல் களத்திலும் அப்படி உண்டு. டெவலப்பிங் ட்ரெண்ட் என்று ஒன்று இருக்கிறது, வளர்ந்து வரும் போக்கு. அந்த வளர்ந்து வரும் போக்கு தான் எதிர்காலம் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். எப்பவுமே நான் கட்சி சார்பற்றவன். கிராமங்களை பற்றி கேட்டார் ராஜ்மோகன். கடைசி கிராமம் வரை தமிழ்நாட்டினுடைய கிராமங்களில் 55 ஆண்டுகளாக களப்பணியாற்றி கொண்டு செயற்பாட்டாளராக இருக்கும்னா ஊடகவியலாளராக அறிமுகமாயிருக்கிறேன். அந்த களப்பணியும் செயல்பாடும் தான் ஊடகவியலாளராக சரியாக நிற்பதற்கு வழிவகுத்தன என்று நம்புகிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதில் நான் பார்த்ததைத்தான் சொன்னதைத்தான் அவர் சுட்டி காட்டுறார். அது தொடக்கத்தில் எந்த கல்லூரிகளுக்கு போனாலும் எந்த மாணவ மாணவிகள் மத்தியில் போனாலும் அதே போல உள்ள வரவேற்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த இளவல்களை பற்றி மாசேத்துங், சீன புரட்சியை நடத்திய மாசேத்துங் சொல்கிறார், இளைஞர்களே இது உங்களுடைய உலகம், எங்களுடையதும் தான், ஆனால் இறுதி ஆய்வில் உங்களுடையது என்பதாக சொல்கிறார். எண்ணி பார்க்கிறேன். ஏன்னு சொன்னா நாங்க முதியவர் என்ற பட்டியலில் இருந்து உங்களை பார்க்கிறோம். 75 வயசுக்கு மேல ஆயிடுச்சு எனக்கு. அதிர்ச்சியா இருக்கா? அதாவது களப்பணிகள் மட்டும்தான் நம்மை உயிர்ப்பாக வைத்திருப்பதற்கு உதவி இருக்கு. இந்த இளைஞர்களுடைய எழுச்சி என்பது நான் தமிழகத்தில் பார்க்கவில்லை, உலகம் முழுக்க பார்க்கிறேன். அதில் ஒரு அங்கம்தான் நீங்கள் இங்கே. ஏன் சொல்றேன்? சும்மனாச்சு மிகைப்படுத்தி புகழ்ந்து இல்லை. ஒவ்வொரு தலைமுறைக்கும் முந்தைய தலைமுறைக்கும் மத்தியில் ஒரு இடைவெளி உண்டு. ஆனால் இந்த தலைமுறை, அதை நான் அழைப்பது டிஜிட்டல் தலைமுறை என்பதாக அழைக்கிறேன். இந்த டிஜிட்டல் தலைமுறை தான் ஜென் இசட், ஜெனரேஷன் இசட் என்று அழைக்கப்படுகிறது. ஏங்க, முதல் முறையா நீங்களாக எழுச்சி பெற்று வந்திருக்கிறீர்களா என்றால் ஒவ்வொன்றா சுட்டி காட்ட வேண்டியிருக்கும். 2009 தமிழீழத்தில் சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே லண்டனிலே பல 10,000 தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் சுற்றி வளைத்து அங்குள்ள நாடாளுமன்றத்தை சுற்றி வளைத்தார்களே அந்த இளைஞர்கள். 2017 நமது மெரினாவில் ஜல்லிக்கட்டில் எழுந்த தலைமை எடுத்தவர்கள் அந்த இளைஞர்கள். நாங்க ஈடுபட்டு தொடங்கி வைத்து ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் 1,00,000 பேருக்கு மேல் திரண்ட தூத்துக்குடி மண்ணில் தலைமை எடுத்த அந்த இளைஞர்கள். ஏன் ராஜபக்சேயினுடைய பேலஸ் மாளிகையை இழுத்து மூடும் அளவுக்கு நுழைந்தார்களே அந்த சிங்கள இளைஞர்கள். நேபாளத்திலே இப்பொழுது 2025 ஆண்டிலே செப்டம்பர் மாதம் தோன்றினார்களே, அங்கே உடைத்தார்களே ஊழலுக்கு எதிரான ஆட்சிக்கு எதிராக அந்த இளைஞர்கள். மெக்சிகோவிலே நவம்பர் 15 2025 எழுந்த ஆட்சியாளர்களுக்கு எதிர்த்தாக எழுந்தார்களே அந்த இளைஞர்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அறவழியில், அரசியல் வழியில் இதோ வருகிறோம் என்று நலிந்து போன, இன்னமும் சொல்ல போனால் அரசியல் கட்சிகளால் நாசமாக்கப்பட்ட நாடாளுமன்ற பாதையில் நாங்கள் ஒதுங்கி நிற்கிறோம் என்று இருந்த ஒரு இளைஞர் கூட்டம் இன்றைக்கு வருகிறோம் என்று வருகிறீர்களே, உங்களுக்கு தேர்தல் ஆணையம் சல்யூட் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லி இருக்கிறேன். நான் கட்சி சார்பற்றவன் தான், ஆனாலும் உள்ளதை உள்ளபடி காலிங் ஸ்பேட் அ ஸ்பேட் என்பதுதான் தெரியும் என்பதனால் சொல்ல வேண்டியிருக்கிறது. எல்லோரும் கரூரை பற்றி அங்கே வட்டமிடும் கழுகுகள் அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பதை எண்ணும் பொழுதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தேன் முன்னாள் அமைச்சரிடம். வந்தவுடன் எனக்கு நினைவுக்கு வருவதெல்லாம் 2025 செப்டம்பர் 27 கரூர், 2024 ஆண்டு அக்டோபர் 6 சென்னையில் மெரினாவில் நடந்தது என்ன நினைவுக்கு வருகிறது. அங்கே சாகச காட்சி, விமான சாகச காட்சி நடத்த போகிறோம் என்று சொல்லிவிட்டு அதை பார்ப்பதற்காக இந்திய ஒன்றிய அரசினுடைய அந்த ஒரு விமானப்படையினுடைய சாகசத்தை பார்ப்பதற்காக அழைத்தீர்களே, வந்தார்களே அரச மன்னர்களும் மன்னர் குடும்பத்தாரும் வந்து அமர்ந்தார்களே, அவர்களுக்கு பாதுகாப்பு காவல்துறையில் இருந்து கொடுக்கப்பட்டதே, அங்கே என்ன நடந்தது? 5 பேர் பலியாகவில்லையா?
அந்த மெரினா படுகொலை 5 பேர் பலியானதை யாரும் ஏன் சுட்டிக்காட்ட மறுக்கிறார்கள்? ஒரு பக்கத்திலே லைட் ஹவுஸ் பக்கம் அவங்களை எல்லாம் வழிவிட்டு அந்த மன்னர் குடும்பத்தை அனுப்பிவிட்டு, இன்னொரு பக்கத்தில் அந்த பக்கத்தையும் மூடிவிட்டு நெருக்கடி ஏற்படுத்தியவர்கள் யார்? காலையில் மெரினாவில் நடைபயிற்சி போகும்பொழுது அடுத்த நாள் நான் எண்ணி பார்க்கிறேன், 5 சிண்டெக்ஸ் தண்ணீர் தான் வைத்திருந்தது. தண்ணீர் இல்லாததால் டீஹைட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையில் தான், ஸ்டாம்பீடு என்று சொல்லக்கூடிய நெரிசலில் தான் அவர்கள் இறந்தார்கள். அதை பற்றி யாராவது பேசினார்களா? அதை சட்டமன்றத்திலே அப்பொழுது இவர்கள் தாமதமாக வந்தார்கள், விரைந்து சென்றார்கள் என்று யாராவது சொன்னாரா? அதற்கு வழக்கு போட்டார்களா? அங்குள்ள மாநகராட்சியினுடைய அந்த மண்டலத்தின் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்தார்களா? ஆராய்ச்சி செய்தார்களா? அருணா ஜெகதீசனுடைய ஆணையத்தை அழைத்தார்களா? போட்டார்களா? அல்லது வெள்ளம் வந்து விட்டது தமிழ்நாடு, சென்னையில் அதை தடுப்பதற்கு முன்தடுப்பு என்று பிரதமர் அலுவலகத்திலிருந்து கொண்டு வந்து திருப்புகழ் ஐஏஎஸ் வைத்து குழு போட்டவர்கள் இதற்கு திருப்புகழ் ஐஏஎஸ் வந்தாரா? குழு போட்டார்களா? எப்படி சௌகரியமாக கடந்து செல்ல முடியும்? அந்த 5 பேர் கொண்ட பலிக்கு நீங்கள் இப்பொழுது பேசுகிறீர்களே, அந்த SOP ஒன்று போட்டிருந்தால் நடந்திருக்குமா? கரூர் முன் தடுப்பு உன்னிடம் இல்லையே. அந்த பலியானவர்கள் யாரும் அவர்கள் தமிழர்கள் இல்லையா? தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இல்லையா? தலைநகரிலேயே உங்கள் கண்முன்னாலேயே நடந்தது. கரூரை பற்றி அதிகம் கதைப்பவர்கள் ஏன் அதை பேச மறுக்கிறார்கள்? இவையெல்லாம் எனக்குள் எழுகிறது. அதனால் இங்கு நியாயம் இல்லை, நீதி இல்லை. அந்த நியாயத்தையும் நீதியையும் கொண்டு வரக்கூடிய இளைஞர் படை இதோ வந்திருக்கிறீர்கள் என்பதனால் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நிறைவேறுகிறது. எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். இங்கே இவ்வளோ பேர் இவ்வளோ அழகாக பாடியிருக்காங்க, தமிழில் இவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க. எனக்கு இந்த டேலண்ட் எல்லாம் இல்லை, என்னால் முடிஞ்சது நான் பேசுகிறேன். இங்கே இவ்வளோ பேரை பார்க்குறதுக்கு உங்களோட எக்ஸைட்மெண்ட், சந்தோஷம், சப்போர்ட் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் டாக்டர் ஸ்பூர்த்தி அருண், இங்கே இருக்கிற மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் படித்தேன். இதுக்கப்புறமா 20 வருஷம் அமெரிக்காவில் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நம்ம மக்களுக்கு சேவை செய்யணுன்ட்டு திரும்பி வந்துட்டேன். தினமும் நிறைய பேஷண்ட்ஸை பார்க்குறேன், அவங்களோட வலியை பார்க்குறேன். மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க உடம்பை வேணா சரி பண்ணலாம், ஆனால் நம்ம சமூகத்தில் இருக்கிற பாவர்ட்டி, இன்ஜஸ்டிஸ் இது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட், ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தேவை. நான் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை சப்போர்ட் பண்ணுறேன்? இதுக்கு 3 காரணங்க. முதல்ல சேவை. மெடிசின் மாதிரியே பாலிடிக்ஸும் ஒரு சேவை தான். நம்ம தளபதி பாலிடிக்ஸ்க்கு பவர்க்காக வரல, மக்களோட குரலை கேட்டு வந்திருக்காரு. அவரோட நேர்மையும் மக்களுக்காக உழைக்கிற அந்த மனசு இதெல்லாம் பார்த்து தான் எங்களை மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் பாலிடிக்ஸில் இறங்கிறதுக்கு ஆசைப்படுறோம். ரெண்டாவது, பெண்களோட சேஃப்டி. சிங்கப்பெண்ணுங்க இன்னைக்கு ஆனாலும் சொல்கிறேன், ஆம்பளைங்க விட பெண்கள் ரொம்பவே டான்ஸும் சரி, எக்ஸைட்மெண்ட்டும் சரி, சூப்பர். பெண்களோட பாதுகாப்பு எவ்வளோ முக்கியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிகேல பெண்களுக்கு பாதுகாப்பு, மரியாதை, ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நாங்கள் எல்லாம் நம்புகிறோம். சோஷியல் ஜஸ்டிஸ் பேச்சு மட்டும் இல்லாமல் செயலா காட்டுற கட்சி இது.
என்னோட மூணாவது காரணம் படிப்பும் ஆரோக்கியமும். இது எல்லாரோட பேசிக் ஹியூமன் ரைட். ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் இஸ் ஃபார் ஆல் வித் டிக்னிட்டி அண்ட் வித்தவுட் டிஸ்கிரிமினேஷன். இது எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒரு டாக்டரா என்னோட கனவு டிவிகேயோட பாலிசிஸ் ஒன்று தான். என்னோட வேண்டுகோள் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னா இப்போ ஒரு மாற்றம் தேவை. நான் பேஷண்ட்டோட நாடியை பார்த்து ட்ரீட் பண்ணுறேன். நம்ம தலைவர் மக்களோட நாடியை புரிஞ்சு தெரிந்து ஒரு சேஞ்ச்காக பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. இந்த நாடு நம்ம வீடு. வெற்றி நிச்சயம். அரங்கத்தில் இருக்கக்கூடிய கழக தலைவர் அவர்களுக்கும் நம்மளுடைய பொதுச்செயலாளர் உட்பட தலைமை கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய உற்சாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். தலைவர் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் கவனித்தவனா தலைவர் 3வது வருஷ தொடக்க விழாவை தொடங்கும் போது தலைவரோட அரசியலை விளக்கி சொல்லனா 20 வருஷம் ஆனாலும் இவங்களுக்கு இந்த அரசியல் புரியாது அப்படிங்கிறதுக்காண்டி சில விஷயங்களை நான் விளக்கி சொல்லிட்டு கிளம்பி போடுறதான் இந்த பிளானு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் பேசி முடித்த பிறகு இதில் காரம் பத்தலை, இனிப்பு பத்தலை, அது பத்தலை, இது பத்தலை அப்படிங்கிற ஏகப்பட்ட விமர்சனங்கள் வருவாங்க. ஒரு தலைவர் அப்படிங்கிற ஒருத்தர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத தலைவர் கரெக்டாக பிடிச்சிட்டாரு. அதனால தான் தலைவரோட பேச்சு 3ஆம் ஆண்டு தொடக்க விழாலையும் அடுத்து என்ன பேச போகிறார், என்ன செய்ய போகிறார், கட்சி தொடங்கப்பட்டு 700 நாளை கடந்தும் தலைவரோட பேச்சுக்கு இந்த சமூகத்தில் மரியாதை இருக்கிறதுக்கு காரணம் 2 விஷயம்தான். ஒன்று, தலைவரோட பேச்சு அடர்த்தியானதாக இருக்குது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சரியான அளவில் அடர்த்தியான பேச்சை தலைவர் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 2வது மிக முக்கியமான விஷயம், என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. இதுக்கு நடுவில் இடவடி இல்லை. இதான் பேட்டனா, இதை பிடிச்சிக்கலாமா, பிடிச்சா மக்கள் கவனிப்பாங்களா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறாரு, என்ன செய்கிறாரோ அதை சொல்கிறாரு. உங்கள் ஜீனில் அது இல்லவே இல்லை. உங்களால் இதை ஒருபோதும் செய்ய முடியாது. நம்மளுடைய எதிர்க்கட்சி செயல்பாடை பார்த்த பிறகு கவனிக்காம விமர்சனம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நிறைய பேர் இங்க இருக்காங்க. ஏன் கவனிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, ஒரு எதிர்க்கட்சினா 2 வகையான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது. அதாவது தாவேகா தொடங்கப்பட்ட பிறகு ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சி அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை நம்ம பயன்படுத்தி ஆகணும். சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சியை மக்கள் பார்த்துருக்காங்க, ஆனா ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியை மக்கள் பார்த்தது கிடையாது. இப்பதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சந்தர்ப்பவாத எதிர்க்கட்சினா வேற யாரும் இல்லை, நம்ம தீய சக்தி குரூப் தான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவங்களுடைய நோக்கம் என்னவா இருக்கும்னா, எதிர்கட்சியா இருக்கும் போது எங்கு போராட்டம் நாங்க ஆதரவு தருவோம்பாங்க. ஆளுங்கட்சி ஆன பிறகு ஏன் போராட்டம்னு கேட்பாங்க. இன்னைக்கு தேதிக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அதை கடந்து போறதா அவங்களுடைய குறிக்கோளா இருக்குமே தவிர லாங் விஷன் அரசியல் களத்துல உணர்ச்சி மையப்பட்ட அரசியல் மட்டும்தான் பண்ணுவாங்களே தவிர நிர்வாகம் சார்ந்த அரசியலா அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதை பத்தி சுத்தமா புரிதலும் இல்லை. தலைவர் அவர்கள் ஒரு விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இங்க இருக்கக்கூடியவங்க அரசியல் படுத்தப்படலங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய பிரதிநிதியா நான் ஒரே ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பெண்களுக்கு எதிரான குற்றம் தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டை எல்லா அரசியல் கட்சியுமே இங்க வைக்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட தீர்வு மையப்படுத்தி ஒரு அரசியல் இருக்கு பாத்தீங்களா, இது வரைக்கும் நாங்க யாரும் கவனிச்சது கிடையாது. அதனாலதான் இவருடைய ரசிகர் பின்னாடி நிக்கிறோம் நினைக்காதீங்க. நாங்க தொண்டரா மாதிரி வெகு காலம் ஆகுது. என்ன தீர்வு தெரியுமா? பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன் பாதுகாப்பு அப்படிங்கிற மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிற நியமனத்தை போட்டு குடும்பத்தில் ஈகோ தான் நான் பேச மாட்டேன், கட்சியில் ஈகோ தான் பேச மாட்டேன், ஆனா இவங்க நிர்வாகத்தில் ஈகோ பார்க்கறாங்க. அதனாலதான் தலைவர் தொடர்ச்சி அதை பத்தி பேசிட்டு இருக்கார். பாதுகாப்பற்ற இடம் இருந்தா தலைவரோட அறிக்கையில சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றேன், நிர்பயா நிதி வருஷம் ஒதுக்குறீங்களே அதை என்ன பண்றீங்கன்னு கேட்கிறாப்புல. 3வது மிக முக்கியமான விஷயம், ஒரு குற்றம் நடந்துச்சு, குற்றவாளியை பிடிச்சிட்டோம், அவ்வளவுதான் படம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு சினாரியோ சொல்றாங்க. அந்த குற்றவாளிகளுக்கு சிறப்பு தண்டனை நீங்க வாங்கி கொடுக்கணும், சிறப்பு கோட்டை அமைங்க. இதுவும் தலைவர் எனக்கு சொல்லி கொடுத்த அரசியல் தான். ரொம்ப நாட்களா தலைவர் எங்களை அரசியல் படுத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அரசியல் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. இந்த மனநிலையில நான் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்றேன். லைவ் அண்ட் லா பார் பஞ்ச் நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டோம். எங்களுடைய அறியாமையை பயன்படுத்தி நீங்க பண்ற அரசியலை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ப்ராசஸ்ல சொல்லுவேன், ஒரு மேடையில சிடிஆர் நான் பதிவு செஞ்சிருப்பார், கத்துப்பான், கூடிய சீக்கிரம் கத்துப்பான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாரு. அதே தான் சொல்றேன், கூடிய சீக்கிரம் கத்துக்கிட்டோம். எங்களுக்கு எதிராக நீங்க அரசியலை பண்ண முடியாது. ஒரே ஒரு விஷயத்தை இங்க அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்கிட்டையும் சொல்லிட்டு என்னுடைய பேச்சை நிறைவு செஞ்சுக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவரை பொறுத்தவரையும் இந்த கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு சொல்லாடல் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா 2026 அப்புறம் 2027 வரும்ல, தலைவர் இங்க முதலமைச்சரா 4ஆம் ஆண்டு தொடக்க விழாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்.
ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தனக்கு அங்கீகாரம் நம்ம இலக்கு கிடையாது, தலைவருக்கு அதிகாரம் அப்படிங்கிறதா நம்மளுடைய இலக்கா இருக்க முடியும். ஒரு இலக்கு இருக்கு, தனித்தனியா ஓடாம இலக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மையப்புள்ளியை நோக்கி ரொம்ப தெளிவா ஓடுவோம். தலைவர் எப்போதும் தன்னுடைய பேச்சை முடிக்கும் போது நமக்கு கான்பிடன்ஸ் சொல்லி முடிப்பாரு. களத்திலிருந்து வந்தவன்கிற முறையில சொல்றேன், கான்பிடண்டா இருக்க தலைவா, வெற்றி நிச்சயம். வாய்ப்புக்கு நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா, அதாவது 3rd இயரோட தொடக்க விழா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக நம்ம வளர்ந்து இருக்கிறோம் அப்படின்னா அது உங்களால் தான். ப்ளஸ் நம்மளை நேசிக்கிற கோடிக்கணக்கான மக்களும் தான் அதுக்கு ஒரு மிக முக்கிய ஒரு காரணம். நீங்கள் தான் என்னுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். உங்களை நம்பி தான் நானும் நம்ம கட்சியும் இருக்கிறோம். இதை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும், நம்ம கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும், இந்த கட்சியினுடைய ஒரு தலைமை தொண்டனான என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அப்புறம் என்ன, மைக்கை பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? (1977) ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஜூன் மாதத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாங்க. அதில் பேசும்போது சொன்னாங்க, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். அதே மாதிரி 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள், காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றிக் கழகம். இப்படியெல்லாம் நம்ம பேசுறதுனால கண்டிப்பா சில பேர் கொந்தளிப்பாங்க. அது பத்தில நம்ம கவலைப்படக்கூடாது. ஏன்னா கொந்தளிக்கிறது தான் அவங்களுக்கு வேலையே. புரிஞ்சுங்களா அவங்களுக்கு? ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்போ, ஏன் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட சட்டசபையில் கூட ஏதோ ஒரு நடிகர் கட்சி வந்திருக்குதான், ஏதோ ஒரு புதிய கட்சி வந்திருக்குது, புரட்சி தலைவர்னு ஒருத்தர் வந்து, இப்படியெல்லாம் கேலியும் கிண்டலுமா. அதனால் யார் அரசியலுக்கு வந்தாலும் இப்படி கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. அப்படி தான் நாம் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் கூட இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்குது, எம்ஜிஆர் அவர்களுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது தெரியுமா? 52லேருந்து 72 வரைக்கும் அந்த 20 இயர்ஸ் திமுகவில் இருந்த ஒரு அரசியல் அனுபவம் எவ்வளோ இருக்குது தெரியுமா? விஜய்க்கு என்ன பெரிய அனுபவம் இருக்குதுன்னு கேட்டால் அதே வாய் தான் அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து, அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்களை பார்த்து அரசியல் அரிச்சுவடி தெரியாதவர், கவர்ச்சியை மட்டுமே நம்பி இருக்கிறவர், அட்டக்கத்தி, வாய் விளம்பர வள்ளல், இவருக்கு கேள்வி மட்டும்தான் கேட்க தெரியும், பதில் சொல்ல தெரியாது, நிருபர்களை சந்திக்க மாட்டார், டெல்லியை வகச்சிக்க மாட்டார், மேலே இருந்து அவருக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, அப்படி இப்படின்னு சொன்னதும் அதே வாய் தான். அதனால் எம்ஜிஆர் அவர்களை மட்டும் இல்லை, அவருடைய தொண்டர்களை கூட விட்டு வைக்கல. அது என்னது, இந்த பளபளப்பு ஜொலி ஜொலிப்பை பார்த்தா பல்லிழிப்பவங்க, இப்படியெல்லாம் கிண்டலும் கேலியுமா, இதையெல்லாம் மக்கள் ஒரு மாதிரி சைலண்ட்டாக வாட்ச் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும்.
அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் இந்த அரசியலில் பழந்துன்னு கொட்டை போட்ட அனுபவிச்சாலையும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த கோட்டைன்றது ஒரு பகல் கனவாகவே மாறிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. 77 மாதிரியே இப்போவும் அந்த பழைய தேஞ்சி போன துருபிடிச்சி போன நஞ்சு போன அதே அந்த பழைய வெப்பனையும் இப்போவும் கையில் எடுக்கிறாங்க. அதனால் மை டியர் ஜென்டில்மேன், டெக்னாலஜிலாம் வளர்ந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கு. அட்லீஸ்ட் உங்கள் டெக்னிக்கையாவது கொஞ்சம் மாற்றுங்க பாஸ். காமராஜர் அவர்களையும் விட்டு வைக்கல. அவருக்கு இலக்கியம்னா என்ன தெரியும், அவர் மாபெரும் புலவர், அந்த புலவர் இந்த புலவர்னு அவரை பற்றியும் கிண்டலும் கேலியுமா. அதான் முன்னாடியே சொன்ன மாதிரி யார் எதிர்த்து நின்னாலும் அவங்கள கொந்தளிக்கிறது தான் அவங்களுடைய வேலையே. ஸோ இப்படி அவங்க பண்ணுற தப்பெல்லாம் நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை பற்றி நம்ம எடுத்து சொன்னால், அவங்க பண்ணுற அந்த ஊழலை பற்றி தான் நம்ம எடுத்து சொன்னோம். முக்கியமாக நாம் அதை எடுத்து சொன்னால் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அதே தகர டப்பாவை எடுத்து உருட்ட ஆரம்பிச்சிருவாங்க. பவளவிழா பாப்பாவுக்கு வேற என்ன தெரியும்? பழைய டப்பாவை உருட்டதானே தெரியும். அதுக்காக நாம் அவங்க பண்ணுற தப்பெல்லாம் சொல்லாமல் வெளியே சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லுவோம், சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளை தவிர யார் அவங்கள ஏற்று நின்று கேள்வி கேட்கறது? யாருக்கு அந்த தில் இருக்குது? மக்களோட ஒரே பிரதிநிதி நாம மட்டும்தான். ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில் இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்தில் திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா இந்த தீய சக்தியை பற்றி என்ன திருக்குறள் எழுதியிருப்பாரு? ஒரு கற்பனையா, அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உழைக்கும். ஒரு கற்பனையா? அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த என்னப்பா அடுத்து இந்த சொல்லிட்டேன், 2 வாட்டி சொல்லிட்டேன். அநீதி, அராஜகம், தில்லுமுள்ளு இவையெல்லாம் திமுக முதற்றே உலகு. அடுத்து இந்த மும்முனை போட்டி, 4 முனை போட்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, சரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அதில் மாபெரும் மக்கள் சக்தியாக நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். என்னப்பா சிரிக்கிறீங்க? உண்மையை தானே சொன்னேன். ஸோ இப்படி எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால் மட்டும்தான் முடியும். நம்ம டிவிகேவால் மட்டும்தான் முடியும்.
ஸோ இப்படி இருக்கிற இந்த நிலைமையில ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, ஏய் விஜய் வீட்டு விட்டு வெளியே வா, இப்படியெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டில இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. அப்படிதான் எனக்கு தோணுது. அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு விஜயும் பூத்தா காலையிலே வந்து நிற்பாங்க பாருங்க. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம். ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. நான் சினிமா விட்டாலும் நீங்க சினிமா விட மாட்டேங்கிறீங்களேப்பா. அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது, அதையும் நான் தப்பு சொல்லலை. இந்த கடுப்பில் விட்ட கணிப்பாளர்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, ஒவ்வொரு ஊராக தெருவா வீடு வீடாக போய் நீங்கள் அந்த கருத்து கணிப்பு எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் டிவிக்கு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு அது ஷாக்கிங்காக இருந்துச்சுன்னா ரப்பர் வச்சு எல்லாத்தையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்லேருந்து எடுத்து பாருங்க, அதே ரிசல்ட் தான் வரும். இது என்னப்பா லாஜிக்கு, அது எப்படி எல்லார் வீட்லேயும் டிவிக்கு இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சாம்பிளுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் ஒன்று பண்ணி பாருங்களேன். நம்ம சிஎம் சார் இருக்காங்கள்ல, ஸ்டாலின் சார், ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மேடையில் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கட்சிக்கு அவங்களுடைய கட்சிக்காரங்க சில பேர் பண்ணுற அட்ராசிட்டி, ஒரு சில மந்திரிகள் பண்ணுற சில அட்ராசிட்டிஸ்லாம் பார்த்து ராத்திரியில் எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட இருக்குது. அப்படி இருக்கிற அவரு என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்ப அவர்கிட்ட போய், சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். தூக்கத்துல இப்படி டப்புன்னு எழுப்பி கேட்டா டப்புன்னு உண்மையை போட்டு உடைச்சிருவாங்க. அதுக்கு சொன்ன அப்படி இருக்கிற இந்த நிலைமையில டிவிக்கு வந்து சிட்டியில தான் இருக்குது, டவுன்ல தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்க, தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். என்னுடைய அம்மா, அக்கா, தங்கைகள், அண்ணன், தம்பிகள் டிவிக்கு ஓட்டு போடுறத யாராலையும் தடுக்க முடியும். ரத்த சொந்தமா நம்மள நினைக்கிற நம்மளோட வகையராக்களை எந்த கட்சியாலையும் எவ்வளவு விலை கொடுத்தாலும் வாங்கவே முடியாது.
இது நான் ஓவர் கான்ஃபிடென்ஸில் பேசுகிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. இதுதான் கள நிலவரம், கள யதார்த்தமும் இதுதான். தீய சக்தியை வீழ்த்துறதுக்கு தூய சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் டிவிக்கே தான் மக்களோட ஒரே ஆப்ஷன். அதர்வைஸ் நோ டைவர்ஷன். இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின், எவ்வளோ இன்ஜின் வந்தாலும் டாப் இன்ஜின் நம்ம டிவிக்கே தான்ன்றதை மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுடைய தோழர்கள் அதை மனசுல நல்லா ஏத்திக்கிட்டு இன்னும் ஷார்ப்பா ஒர்க் பண்ணுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றியம், நகரம், பேரூர், பகுதி, கிளை எல்லா இடத்துலையும் அந்த பூத்தா அந்த நம்மளுடைய வேட்பாளர்களுக்கு ஒற்றுமையாக இருந்து வேலை செய்யுங்க. நமக்கு மாபெரும் கூட்டணியான, மாபெரும் மக்கள் சக்தியான குடும்பமாக நம்மளோட இருக்கிறாங்க. இன்னொன்று, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பார்த்துக்கிறேன். தமிழ்நாட்டோட அரசியல்ல தி விசில் ப்ளோயர் இஸ் டிவிகே. நம்ம மக்கள் இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். எப்படி தெரிச்சு ஓடணும்? அன்னைக்கு சென்ட் ஜார்ஜ் கோட்டையில டிவிக்கு ஆளும் கட்சியா எழும். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.